குட் மார்னிங். இன்றைக்கி 1 பாட் வெத்தக்குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இந்த ரெசிபிக்கு சுண்டைக்காய் வெத்தல் யூஸ் பண்ண போகிறேன். புளியை சுடுதண்ணியில் ஸ்டோக் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுங்கோ. அரிசியை அரை மணிக்கூர் ஊற வைங்கோ. ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகா வெத்தல் போட்டு தாளிச்சுங்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறோடனே சுண்டைக்காய் வெத்தலை போட்டு வறுத்துங்கோ. 2-3 நிமிஷம் கழிச்சு சாம்பார் பொடியை போட்டு வறுக்கிங்கோ. கருவேப்பிலை, கரைச்சி வச்ச புளித்தண்ணி, உப்பு, பெருங்காயம், வெல்லம் போட்டு கொதிக்க விடுங்கோ. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஊற வச்ச அரிசியை போட்டுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 விசிலுக்கு விடுங்கோ. குக்கர் திறந்த பின்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டி 1 பாட் வெத்தக்குழம்பு சாதம் ரெடி. இதுக்கு வேண்ட சுண்டைக்காய் வெத்தலும் சாம்பார் பொடியும் வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.